தங்களோட உடல்ல சிறுநீரகங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குமாறு மண்ணச்சநல்லூர் தொகுதி மக்களுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அட்வைஸ் செஞ்சிருக்காரு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, இந்த தொகுதி மருத்துவமனையில தான் கிட்னி திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு உறுப்பு மாற்று அறுவை நடத்தப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா இதுவரை இது தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு, பணம் நகை திருட்டை பார்த்திருக்கிறோம், கிட்னி திருட்டை இங்குதான் பார்க்கிறோம்னு அவர் விமர்சித்திருக்காரு. மேலும் குறிப்பிட்ட அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் ஸ்கேன் செய்து தங்கள் உடலில் சிறுநீரகங்கள் உள்ளிட்ட உள்ளுறுப்புகள் இருக்கிறதா, திருடப்பட்டு விட்டதா என்று சரிபார்த்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்காரு. ஒரு பெண்ணுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னிக்கு பதிலா கல்லீரை எடுத்திருக்காங்கன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சியில தான் இருமுறை விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் தரப்பட்டது, வறட்சி நிவாரணமாக 2400 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்குன்னு கூறியிருக்காரு. அரசு பள்ளியில மேலும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லாமல் 7.5% இடஒதுக்கீடு என்ற அதிமுக அரசின் திட்டத்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பலனடைகின்றனர்னு எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஏழை விவசாயிகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும், தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியளிச்சிருக்காரு.